ஆல் வெல்கம் டு ராஜேஷ் விலாக். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாழையடி வாழையாக வம்சவழி செழுமையாக இருப்பதற்கு வாழை மரம் வளர்ப்பீர் என பெரியோர்கள் பல விஷயத்துல நம்ம சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறோமான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறிதான். அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடு பக்கத்துல, நம்ம வீட்டு மேல, செடிக்கு பின்னாடி ஏதாவது ஒண்ணு மரம் செடி கொடி வளங்க ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கான முழு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரம் வைக்கிறதுனால அதோட நுனி வேர்ல இருந்து அதோட இலை தளர் வரைக்கும் அதோட நார் வரைக்கும் நமக்கு உதவி செய்யுது. அதனால தான் வாழை மரத்தை மனுஷங்களோட ஒப்பிடுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்த்த செடிகள், மரங்கள், கொடிகள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது ஒரு 6 மந்த்ல நாங்கள் வளர்த்த செடிகள் எல்லாமே கத்திரிக்காய், பச்சை மிளகா, குண்டு பச்சை மிளகா, நீட்டு பச்சை மிளகா. அதுக்கானது பச்சை மிளகா பொறுத்த வரைக்கும் 60லேருந்து 70 நாட்களுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாத்தா தான் வைக்கணும். நாத்தா வச்ச மட்டும்தான் பச்சை மிளகா நிறைய அறுவடை கொடுக்கும், ஈல்டும் நிறைய பார்க்கலாம், நிறைய இலசுகள் நோய்க்கும் அது வரும். கத்திரிக்காயும் அப்படிதான், நாற்று வச்சாதான் நல்லா கத்திரிக்காய் வரும். கத்திரிக்காய் நிறைய வகைகள் இருக்கு. அதை செடி வச்சு அதை பராமரித்து அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுவோம் பாருங்க, அதோட சந்தோஷம் வந்து விலை மதிப்பில்லாதது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம செடியிலேருந்து நம்ம காய் பறிக்கும் போது அது எத்தனை பேர் நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பறிச்சு சமையலுக்கு போடும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இது வந்து வெள்ளை பூசணிக்காய் காய் வந்து பூ வந்து காய் வந்து பெரிய காயா வரும்போது ரொம்பவே சந்தோஷமா ஆச்சு. 10-15 காய் கொடுத்துச்சு. அப்புறம் வெண்டைக்காய். இது எல்லாமே எங்க வீட்டு மாடி தோட்டத்திலயும் கீழேயும் நாங்க வச்சிருக்கோம். தோட்டத்தை சின்ன தோட்டம் தான், ரொம்ப பெருசு தோட்டம் கிடையாது. இது சீனி கிழங்கு இப்பதான் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது என்னதுன்ட்டு. பீர்க்கங்காய் தான். பீர்க்கங்காய் 4-5 காய் கிடைச்சிச்சு. இது புதினா, நிறைய காய், நிறைய வந்து அறுவடைக்கு ரெடியா இருந்தது. இது எங்க வீட்டுக்குல இருந்து எங்க அண்ணி வீட்டுக்கு நான் கொடுத்து விட்டோம். எங்க அண்ணி வீட்டுக்கு போகும்போது இதை எடுத்துட்டு போங்க அண்ணின்னு சொல்லிட்டு. அப்புறம் மேல தோட்டத்துல வெண்டைக்காய் இருந்தது, கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய். வெண்டைக்காவே கிட்டத்தட்ட 4-5 காய் கிட்ட ஒரு செடியில இருந்து வரும். இந்த மாதிரி நாங்க 10-15 செடி வெண்டைக்காய் மட்டும் நாங்க வச்சிருக்கோம். அகத்தி, தக்காளி, கீரை வகைகள்ல நிறைய கீரை வகைகள் வச்சிருக்கோம். அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கீரை, அப்புறம் நீட்டு கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க. எங்கள் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் செடி கொய்யாக்காவும் இருந்தது. இது நாங்கள் கவர்மெண்ட் கிட்டலேருந்து அரசாங்கத்தில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, மானியத்துலேருந்து நாங்கள் வாங்கி வச்சோம் செடி கொய்யாக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் 1-2 காய்க்கு தான் காய்க்குது. நிறைய நம்ம பராமரித்தோன்னா நல்லா காய்க்கும். இது முருங்கைக்காய் எங்கள் வீட்டு பின்னாடி இருக்குது. இதுலேருந்து 4-5 காய் நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். இது கொஞ்சம் முத்தலாம் ஆயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. இதை பாருங்க, டடான் எனக்கு பிடிச்சது வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணும்போது தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. எத்தனை பேருக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்கும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பேசும் போதே தெரியும் எனக்கு வெள்ளரிக்காய் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. இதை நான் வந்து சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து அடிக்கடி இதை சாப்பிட்டது கிடையாது. ஊரில் எங்கேயாவது போனால் தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ எங்கள் வீட்லேயே நான் வந்து வளர்க்கும் போது அது வந்து அறுவடை வந்துச்சுன்னு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இது நாங்கள் பழுக்க வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். இது தக்காளி. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பால்கனியில் நாங்கள் எங்கள் அம்மாவும் நானும் சேர்ந்து வச்சோம். சரி ஒரு க்ரோ பேக்லேயும் தக்காளி போட்டு விடுவோன்ட்டு நிறைய கொத்தாக காய்ச்சது. அது எல்லாமே அறுவடை பண்ணி சாப்பிட்டோம். சிலது அப்படியே பறித்து ஃப்ரெஷ்ஷாக கூட சாப்பிடுவோம். இவ்வளோ மரம் செடி கொடி வச்சது காரணமே இவங்க தான் எங்கள் அம்மா. இவங்க மட்டும் இல்லைன்னா இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு காய்கறிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லார் வீட்லேயுமே அம்மா இருப்பாங்க. அம்மா பிகஸ்ட் ஒரு ரோல் பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. எங்கள் அம்மா எங்களுக்கு இவ்வளோ ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்ததுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருப்பேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி மரம் செடி கொடி மேலே ஆர்வம் எடுத்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. எத்தனை பேருக்கு கார்டனிங் பிடிக்கும்னா, அம்மாவை பிடிக்கும்னா என்னோட கமெண்ட்ஸ்ல ஹாப்பி கார்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். பாய்.